வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த ஒரு வீடியோ தான் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. குறிப்பாக விஜய் பேசினாங்கல்ல முன்னாடி பிரச்சாரத்தில், நம்ம எலெக்ஷன் முன்னாடி பிரச்சாரத்தில், ஒன்று நீ இன்னொன்று நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் அப்படின்ட்டு திமுக சேர்த்து வச்ச மாதிரி பேசினார்ல. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. அப்போ எல்லாம் அதை வச்சா போட்டுட்டு இருக்காங்க, அன்றே கணித்தார் விஜய் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லையும் அந்த வீடியோ வந்து பயங்கரமாக மேட்ச் ஆகுது. இந்த உதயநிதியும் எடப்பாடி அந்த வீடியோவும் ஒரு பக்கம் தான் இருக்கும், அண்ணன் தம்பி பாண்டிங் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்சியை பிடிக்க போகிறது யாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டாங்க தாவேக்கா கூட. அடுத்து இப்போ சிபிஐ சிபிஎம்லாம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை இப்போ இந்த ஷூட் நடக்கிற சமயத்தில் வந்து அவங்களுடைய கூட்டங்கள் கூட்டி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. யார் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதான் அந்த இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இல்லை, சினிமாவில் கூட இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது, ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த மிகப்பெரிய அளவில் மாற்றினது கையில் எடுத்து வந்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள். இதே ஒரு விஷயம் ஒரு 30 வருஷம் முன்னாடி நடந்திருந்தா அங்கே என்ன மாதிரியான நிலைமை இருக்கும் அப்படின்னா, இது நார்மலாக எல்லாருமே பேசுகிற ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அதிகப்படியாக யங்ஸ்டர்ஸை போய் சேர்ந்தது, யங்ஸ்டர்ஸ் இதை கையில் எடுத்துருக்கு சோஷியல் மீடியாவில் தான். ப்ரொட்டஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்போ ஆளுநர் மாலை முன்னாடி போயிட்டு இப்போ காலையில் வந்து தாவேக்கா ஆட்கள்லாம் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் வந்து சிஎம் ஆவாரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி, இன்னொரு பக்கம் திமுக அதிமுக வந்து கூட்டணி போய்கிட்டு இருக்குமா, இல்லை அவங்க கூட்டணியில் ஆட்சி அமையுமா, இல்லை மறுபடியும் எலெக்ஷன் நடக்குமா அப்படின்ற மாதிரி பல கோணத்தில் வந்து ஒரு மாதிரி அரசியல்லையே பரபரப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதான் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியும் எதிர்க்கிறாங்க, ஆட்சிக்கு வரணும்னு நினச்சாலும் எதிர்க்கிறாங்க, வந்தாலும் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த ஒரு வீடியோ தான் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. குறிப்பாக விஜய் பேசினாங்கல்ல முன்னாடி பிரச்சாரத்தில், நம்ம எலெக்ஷன் முன்னாடி பிரச்சாரத்தில், ஒன்று நீ இன்னொன்று நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் அப்படின்ட்டு திமுக சேர்த்து வச்ச மாதிரி பேசினார்ல. அப்போது எல்லாம் அதை வச்சு தான் போட்டுட்ருக்காங்க, அன்றே கணித்தார் விஜய் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லேயும் அந்த வீடியோ வந்து பயங்கரமாக மேட்ச் ஆகுது. ஸோ திமுக கூட்டணி தான் இப்போது 2-3 நாளாகவே பயங்கரமாக பேசு பொருளாக போய்கிட்டுருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி வைக்கிற சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே இன்டர்வியூவில் அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறப்போ வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்காமல் அதை அப்படியே கடந்து போய் ஆமாங்கிற மாதிரி தான் நிலப்பாடில் போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் வந்து சிஎம் ஆவாரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி, இன்னொரு பக்கம் திமுக அதிமுக வந்து கூட்டணி போய்கிட்டு இருக்குமா, இல்லை அவங்க கூட்டணியில் ஆட்சி அமையுமா, இல்லை மறுபடியும் எலெக்ஷன் நடக்குமா அப்படின்ற மாதிரி பல கோணத்தில் வந்து ஒரு மாதிரி அரசியல்லையே பரபரப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. திங்கட்கிழமை எலெக்ஷனுடைய முடிவுகள் வந்துச்சு. மெஜாரிட்டியே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன தாவேக்கா இன்னைக்கு 108 தொகுதிகளை ஜெயிச்சு அவங்க தான் மெஜாரிட்டி எடுத்திருக்காங்க. இப்போ யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுக்குள்ள பெரும்பாலும் வந்து தாவேக்கா தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கள நிலவரம் போயிட்டுருக்கு. இதுக்கு அன்னைக்கு ரிசல்ட் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு மறுநாள் கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சுட்டாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி வச்ச அன்னைக்கு இரவுலேருந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டே இருந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல, ஆனால் ஒரு வதந்தி மட்டும் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஜய் முன்னாடி பேசின வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அன்றே கணித்தார் விஜய் அப்படிங்கிற மாதிரி. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராமு யூடியூப் எல்லா இடத்துலையும் வந்து இந்த உதயநிதியும் எடப்பாடி அந்த வீடியோவும் பக்கம் அண்ணன் தம்பி பாண்டிங் போயிட்டு இருக்காங்க. அதான் அவர் வந்து முன்னாடி எலெக்ஷன் அந்த கேம்பெயின்ஸ்லாம் என்னென்ன வந்து எடப்பாடி உதயநிதி பற்றி சொன்னார், ஃபோட்டோ தூக்கிட்டே போனார்ல, உதயநிதி வந்து அந்த காலில் விழுந்த ஃபோட்டோ தூக்கிட்டு அவர் போனார்ல, அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வர மாதிரி இப்போ ஃபுல்லாக அதுதான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணி வைப்பாங்களா இல்லைன்னு சொல்லி தெரியல. இப்போ ஆட்சியை பிடிக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டாங்க தாவேக்கா கூட. அடுத்து இப்போ சிபிஐ சிபிஎம்லாம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை இப்போ நம்ம இந்த ஷூட் நடக்கிற சமயத்தில் வந்து அவங்களுடைய கூட்டங்களை கூட்டி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. யார் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதான் இந்த இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுல்ல, சினிமாவில் கூட இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது, ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டாகவும். இன்னொரு பக்கம் வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்க மாட்டாங்க, அமைச்சாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் அது முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க.
அந்த நொடிக்கு நொடி ட்விஸ்ட் மாறுது இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டு அடுத்த செகண்டில் டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஆளுநர் அர்லேகர் இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு அந்த பாயிண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க தேவையான அந்த காமிக்கிற இடம் வந்து ஆளுநர் மாளிகை கிடையாது, சட்டமன்றம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே ஆளுநரை போய் இவர் சந்திச்சது இல்லாமல் சந்தித்து அங்கே ஒரு மீட்டிங்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அவர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, எனக்கு தேவை 118 எம்எல்ஏக்கள் இருக்கிற கட்சி, அது மெஜாரிட்டி, அது டிவிகேவாக இருந்தாலும் சரி இல்லை திமுக அதிமுக வாட்டவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. நேற்று நைட் வேற ஒரு போட்டிருந்தாரு, திமுக அதிமுக சேர்ந்து வந்தால் கூட நாங்கள் ஆட்சி அமைச்சு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைக்கிறது வந்து முக்கியமாக பிஜேபி தான் இந்த கேம் விளையாடுது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகம் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி வச்சதுனால அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்ததுனால திமுக கட்சிக்காரங்களுக்கே வந்து அது ஒரு எதிர்ப்பு அலையை உண்டு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய பழைய குணத்தை மாற்றிக்கவே இல்லை, திடீர்னு புதுசாக கட்சி வந்து அவங்க வந்து ஆட்சி பிடிக்க போகிறன்னதும் இவங்க அவங்க கூட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், இத்தனை நாளாக வந்து ஒன்றுமா இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக பிரியாத ஒரு கூட்டணியாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷன்லையும் திமுகவுடைய ஆதரவு ஓட்டுகள் காங்கிரஸ் பக்கமும் காங்கிரஸுடைய ஆதரவு ஓட்டுகள் திமுக பக்கமும் விழுந்திருக்கும். மெஜாரிட்டி திமுகவுடைய ஆதரவு ஓட்டுகள் காங்கிரஸ் பக்கம் தான் விழுந்திருக்கும். அப்படி இருக்கக்குள்ள ஒரு 5 சீட்டை ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக பக்கம் தாவேகா பக்கம் வந்தது வந்து கண்டிப்பாக காங்கிரஸ்க்கு என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் திமுக சைடில் கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்வலை தான் ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா இங்கே நேஷனல் லெவலில் பார்க்கக்குள்ள மத்தியில் ஆளுக்குள்ள வந்து திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ் இவங்க பக்கம் வந்தவொடனே அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக திமுக பக்கத்தில் வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்ததாக வந்து இப்போ இந்த ஆளுநர் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆளுநர் வந்து ஆல்மோஸ்ட் 2 தடவை போயிட்டு தாவேக தலைவர் விஜய் வந்து போயிட்டு நேரில் மீட் பண்ணிட்டு வந்துட்டாரு. நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 118 இது எனக்கு காமிங்க, மெஜாரிட்டி காமிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு போல. அமைக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க சைடில் இன்னும் மெஜாரிட்டி காட்ட முடியல. ஏன்னா காங்கிரஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 113 காங்கிரஸ் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 113 தான் தாவேகா தரப்புல மெஜாரிட்டி காமிச்சிருக்காங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 சீட்டு தேவை. ஏன்னா அவர் அங்கே திருச்சி கிழக்குல வேற ஒன்று இது பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இன்னொரு 5 சீட்டு காமிக்க வேண்டியது மெஜாரிட்டி. எப்படி பார்த்தாலும் அந்த 5 காமிக்கலன்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் ரூல்ஸ் படி இவங்க மெஜாரிட்டி காமிக்க வேண்டியது ஆளுநர் கிட்ட இல்லை, சட்டமன்றத்தில் காமிச்சா போதும். அதுதான் இப்போதைக்கு இது இருக்கு. எல்லா கட்சிகளையும் அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுநர் எதுக்கு நாங்கள் காமிக்கணும், ஆளுநர்கிட்ட இப்போ எதுக்கு தாவேகா காட்டணும், அவங்க சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி காமிச்சா போதும் இல்லை, இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள், இந்த விசிகா மாதிரியான கட்சிகள் கூட இப்போ தாவேகா பக்கம் வந்து கொஞ்சம் ஆதரவாக ஏற்றி பேசியிருந்தாரு திருமாவளவன். இப்போ திருமாவளவனும் வந்து சிபிஎம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இப்போ அவங்களுடைய மீட்டிங்ஸும் போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி முடிவு அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறதும் தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே இந்த குறிப்பாக அந்த இடதுசாரிகள் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, விசிக, சிபிஎம், இவங்கள மட்டும்தான் விஜய் வந்து கேட்டிருக்காரு. நிறைய பேர் என்னன்னா, ஏன் பிஎம்கே கேட்கலாம்ல, அந்த பக்கம் தேமுதிக இருக்கு, அவங்க ஒரு பக்கம் டிமாண்ட் வைக்கிறாங்க, துணை முதலமைச்சர் சீட்டு கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் அது வந்து பிஜேபி மூவ் பண்ணுறது. ஸோ அதனால அந்த பக்கம் அவங்க வந்து டிமாண்ட் கேட்கல. இன்னொரு பக்கம் அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் ரெசார்ட்டில் தங்க வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எம்எல்ஏக்கள் கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதா. அதனால எடப்பாடி வந்து ஒரு புதுசாக ஒரு ரூட்டு போடுறாரு, ஒரு வியூகம் மாதிரி போயிட்டு இருக்காரு. இதில் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாரு, நல்லதே நடக்கும் நேரம் அவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஆமாம், இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த மிகப்பெரிய அளவில் மாற்றினது, கையில் எடுத்துட்டு வந்து யங்ஸ்டர்ஸ் தான், இளைஞர்கள். இதே ஒரு விஷயம் ஒரு 30 வருஷம் முன்னாடி நடந்திருந்தா அங்கே என்ன மாதிரியான நிலைமை இருக்கும் அப்படின்னா, இது நார்மலாக எல்லாருமே பேசுகிற ஒரு டாப்பிக்காக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அதிகப்படியாக யங்ஸ்டர்ஸை போய் சேர்ந்தது, யங்ஸ்டர்ஸ் இதை கையில் எடுத்துருக்குது சோஷியல் மீடியானால தான். அதுலேயும் நிறைய பேர் மீம்ஸ்னால போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தான் மக்களுக்காக போராடிங்கன்னு பார்த்தா அவங்கள முதலமைச்சர் ஆக்கிறதுக்கே மக்கள் போராடணும் போல், அந்த மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து முன்னாடி சேர்ந்துருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியிலலாம் அவர் வந்து சைக்கிளிங்லாம் போனார்ல, கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியில் கூடவா ஜெயிக்க முடியல,
அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருந்தா கூட தாவேக்காக்கு இந்த சுச்சுவேஷன் வந்திருக்காது. அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வைக்கிற சுச்சுவேஷனில் போயிட்டாங்க. ஆமாம், அதுதான் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறதுல அந்த ரீஎலெக்ஷனும் ஒன்று. ஆமாம், ரீஎலெக்ஷன் வச்சுருந்தா நாங்கள் 234 க்ளீன் வாஷ் அவுட் பண்ணுறோம், மறுபடியும் நீங்கள் ரீஎலெக்ஷன் வைங்க, டிவிக்கு என்ன யாருன்னு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்பில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் ரீஎலெக்ஷன் வைக்கிறதுல பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் ரீஎலெக்ஷன் வச்சே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாங்கன்னா வேறு வழி இல்லாமல் வச்சு தான் ஆவாங்க. ஆனால் அதுவுமே எந்த மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு வரும்னு தெரில. ஏன்னா நிறைய கண்ட்ரியிலேருந்து ஸ்டேட்டில் இருந்துலாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வந்திருந்தாங்க. ஆனால் பயங்கரமாக ஒரு செலவுன்ற ஒரு விஷயத்தை வந்து அது எதிர்நோக்கி காத்திருக்கும் ரீஎலெக்ஷனில். இப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, விஜய் வந்து ஆட்சியை மெஜாரிட்டியை காமிச்சு அவர் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு ஆகணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லாமனா கவர்னர் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அங்கே மத்தியில இருந்து கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ரீஎலெக்ஷன் வைக்கிறது. இப்போதைக்கு இதுதான் போயிட்டு இருக்கு. ஆனால் மெஜாரிட்டியானு சொல்றது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு யாருமே கூட்டணி போகலை விஜய் கூட அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வந்து ரீஎலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரீஎலெக்ஷன் வச்சா அடுத்து நம்ம பொருளாதார ரீதியாகவும் நம்ம தமிழகத்துக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அடுத்த 6 மாதத்துக்கு வந்து நமக்கான எந்த நிதியும் வராது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து எலெக்ஷன் வைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நிதியை ஒதுக்கணும், அதுக்குன்னு வந்து ஒரு 1000 கோடி செலவு பண்ணணும். ஆல்ரெடி திமுகவும் அதிமுகவும் அதுக்காக ரூட் லெவலில் நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க இந்த தேர்தலில். ஆனால் அதெல்லாம் தவிடுபடி ஆக்கி தான் இப்போ தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. திருப்பியும் வச்சா அவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும். திமுக தரப்புலையும் சொல்லிட்டாங்க ரீஎலெக்ஷன்லாம் வேணாம் அப்படி மாதிரி, நாங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்படுறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான் திமுக தரப்பில் அவங்க வந்து எதிர்கட்சியாக செயல்படுறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், அதுக்கப்புறமா தான் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படி மாதிரி அவர் ஒரு இது பக்கம் சொல்லிட்டாரு. தெரியல ரீஎலெக்ஷன் வைப்பாங்களா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் ரீஎலெக்ஷன் வச்சா இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த தாவேக்காவுக்கு ஆதரவாக இன்ஸ்டாவில் எஃப்லாம் பேசிட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வச்சா 234 தொகுதியிலையும் முடிச்சு விட்ருவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த தேர்தலையும் யாரும் மறக்க மாட்டாங்க, இந்த ரிசல்ட் இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழிக்க முடியாத ஒரு நாளாக, அழிக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இந்த விஷயங்கள் மாறிக்கிட்டு வருது. ரீஎலெக்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணியே நிறைய பேரால் இன்னுமே அவங்களால ஜீரணிக்க முடியல. எப்படி இவ்வளோ நாளாக 2 பேருமே எதிர்புதிரமாக இருந்தாங்க, இப்போ திடீர்னு பங்காளிகளாக மாறிட்டாங்க. 50 வருஷ கட்சியும் 75 வருஷ கட்சியும் 2 பேருமே ஒன்று சேர்ந்து மக்களுக்கு சொல்றாங்க ரெண்டும் ஒரே தாயிலிருந்து பிறந்த குழந்தைகள் தானே அப்படிங்கிற. ரெண்டுமே திராவிட, அதுலேயும் லோகோலாம் வச்சுருக்காங்க, ஒன்றிணைந்த திராவிட கழகங்கள் அப்படின்ட்டு போட்டு உதயசூரியனும் ரெட்டையிலையும் சேர்த்து வச்ச மாதிரி லோகோலாம் போட்டு அதுவுமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. திமுக ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அது தேவைக்காவுக்கு தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறுமே தவிர இவங்க டிஎம்கேக்கு வந்து அது எந்த வகையிலுமே வந்து போய் சேராது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் அப்படிங்கிறதுனால. எல்லாரும் பெரும்பாலும் சொல்றது வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை, அப்படியே வச்சாலும் மெஜாரிட்டி காமிக்கும். 2 பேரும் சேர்த்தாலே வந்து இப்போ 105 தான் வருது. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வரணும், அவங்க வந்து விசிகே இருக்காது. அதான் 2 பேரும் உள்ள வந்து ஒட்டாத கூட்டணியில் விசிகா இவர் திருமாவளவன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருப்போம், பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ பெரும்பாலும் வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக தாவேக்கா தான் வந்து அடுத்து மெஜாரிட்டியை காமிச்சு இப்போ இந்த சிபிஎம்லாம் ஓரளவுக்கு முடிவை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாங்கன்னா அடுத்து விசிகாவும் அதுக்கேற்ற மாதிரியான முடிவு வந்துடும். மேபி அவங்க தான் அடுத்து ஆட்சி அமைப்பாங்கங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைனாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்போ ஆளுநர் மாளிகை முன்னாடி போயிட்டு இப்போ காலையில் வந்து தாவேக்கா ஆட்கள்லாம் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நிறைய இடத்துல வந்து இப்போ போராட்டம் நடக்குது. நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் தலைமையில் நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்கும், முக்கியமாக விஜய் அவர்களை வந்து சிஎம் ஆக்குறதுல வந்து நாங்கள் முழு வீச்சில் இறங்குறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் வந்து அவங்களுடைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. நிறைய கட்சிகள் என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவை அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த கமலஹாசன், அப்புறம் விசிகே திருமாவளவன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர், இந்த மாதிரி நிறைய கட்சியில் உள்ள பார்ட்டிஸ்லாம் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. சினிமா துறையில் உள்ளவங்களும் அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு வராங்க. இன்னொன்று என்னென்னா விஜய் தான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் முன்னிலை இருந்ததும் நிறைய செலிபிரிட்டி வந்து ட்வீட் போட்டாங்க விஜய்க்கு ஆதரவா. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் ட்வீட் பிஷ் போட்டாங்களே. இப்போ ஒருவேளை நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அகெயின்ஸ்டாக மாறினா அவங்களுடைய விஷயஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒருப்பவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியும் எதிர்க்கிறாங்க, ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாலும் எதிர்க்கிறாங்க, வந்தாலும் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பிகாஸ் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடந்து உடனே வந்துடுதுன்னா அப்போ அந்த விஜய்ன்ற பேருக்கு என்ன ரெஸ்பெக்ட், என்ன ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கோணத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸியாக கிடைக்காதுன்றது அவருடைய ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு விஷயமா போயிட்டு வருது. அப்படிங்கிறப்ப ஆட்சியே அவ்வளோ சீக்கிரம் வந்துருமா, பல போராட்டம், பல
இன்னல்கள் பல சந்திப்புகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு விஜய் அவர்கள் போயிட்டாரு. அப்படி இருக்கப்போ இன்னும் டிவிக்கே கட்சிக்காரங்களோட நிலைமை தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இது புதுசு கிடையாது. அப்பையிலேருந்தே வந்து சினிமாவிலையும் வந்து ஆரம்பத்தில் வந்து அப்பயே மட்டம் தட்டி உட்காத வச்சா இன்னைக்கு தான் அவர் தளபதி சினிமாவுடைய உச்சம். அதே மாதிரி இப்போ அரசியல்லையும் வந்து இன்னும் இப்போதான் உள்ளே வந்திருக்காரு, அடுத்த 5 வருஷம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் உள்ளே வரவிட மாட்டாங்க. கண்டிப்பாக இதையும் உடைச்சி அடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. இனி அடுத்தடுத்து நொடிக்கு மாற ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுக்கு நடக்குதோ அதெல்லாம் வச்சு அடுத்த காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.